தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய 116 டேம்ல 8வது இடம் பிடிக்கக்கூடிய கிருஷ்ணகிரியை சார்ந்த கேஆர்பி டேமை பற்றி முழுமையா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஆர்பி டேமோட நுழைவாயிலை பொறுத்தளவுக்கு கிருட்டிணகிரி நீர்த்தேக்கம் தங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்ற போர்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியோட உள்ள நுழையணும் அப்படின்றத எண்ணத்தை ஏற்படுத்துது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க இந்த முன்பகுதி கேஆர்பி டேமோட பார்க்கின் முன்பகுதி. இந்த முன்பகுதியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலான ஆசை தான். ஆனால் நம்மளுடைய மனிதர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அழகான பகுதிகளில் துணியை காய போட்டு வச்சிருக்காங்க. நான் இந்த இடத்த அழகா காமிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் இவங்க இப்படிலாம் பண்ணி வச்சனால இந்த இடத்த என்னால் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியல. துணியெல்லாம் காய போட்டு வச்சிருக்காங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா கேஆர்பி டேமில் இருக்கக்கூடிய பூங்காவின் நுழைவாயில் பிரம்மாண்டமா இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் இப்ப உங்களை டேம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கும் பார்க் உள்ளார எப்படிலாம் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கும் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வெளியே இருக்கிறத விட 100 மடங்கு உண்மையிலேயே உள்ளார நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லெப்ட்ல ரைட்ல இருக்கக்கூடிய மரத்தை பொறுத்தளவுக்கு உண்மையிலே ரொம்பவே அழகா வச்சிருக்காங்க. தேவையான இடத்துல தேவையான மரங்களை வச்சிருக்கிறது பார்க்குக்கு வலுசு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்ப நான் உங்களை பார்க்கில் இருக்கக்கூடிய வராண்டாவை சுத்தி காமிக்க போறேன். இன்னைக்கு சரியான வெறியில ஓடோட வெட்டுதான் ஓடோட வெட்டு பாத்துக்கிறியா? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் பார்க்கோட சென்டர் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஒரு பெரிய வராண்டாவா காட்சியளிக்கக்கூடிய இந்த இடம் பச்சை பசேல்னு போர்வையை போத்தியது போல ரொம்பவே அழகா இருக்கு. இந்த இடத்துல கூட துணியை காய போட்டிருக்காங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணா இந்த இடம் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பார்க்ல இன்னொரு அழகிய காட்சி அப்படின்னா தண்ணி வழிஞ்சு விடக்கூடிய இந்த ஒரு கால்வாய் ரொம்பவே ஒரு அழகான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நடைபாதையும் இருக்கிறது. இந்த பார்க்குக்கு இன்னும் ஒரு அழகியான காட்சிகளை கொடுக்குது. மேலும் இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியும் அவருடைய தோழிகள் அருகாமையில் இருந்து கோலாட்டம் விளையாடுவதும் போல இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு மெய்சில் இருக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் இந்த தாமரை குளத்துல இருக்கிறது இந்த இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான அழகிய காட்சிகளை கொடுக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன இது பார்க்கல காதலர்கள் கொஞ்சம் எல்லை மீறாம இருந்தாங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்கும். இல்லைன்னா முகஞ்சொலிக்கிற வகையில இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் டேமுக்கு மேல போகக்கூடிய பாதை. இப்ப நான் உங்களை மேல கூட்டிட்டு போக போறேன். வாங்க இப்ப டேமுக்கு மேல இருக்கக்கூடிய அழகிய காட்சிகளையும் தண்ணினுடைய வெள்ளோட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நாம கேஆர்பி டேமோட உச்சி பகுதியில இருக்கோம். இங்கிருந்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்மளால முழுமையா பார்க்க முடிஞ்சது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகிய காட்சிகள் உண்மையிலேயே நேர்ல பார்க்கும் போதும் பிரம்மாண்டமா இருந்தது. இந்த அணையோட முக்காவாசி அளவுக்கு தண்ணியானது நிரம்பி இருந்தது. இந்த தென்பெண்ணை ஆற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவே இந்த கேஆர்பி டேம் ஆனது அமைக்கப்பட்டது. இந்த கேஆர்பி டேம் கட்டப்பட்டதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அந்த ஒரு வரலாறை வெறும் 10 செகண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கிருஷ்ணகிரி பகுதியை பொறுத்தளவுக்கு அப்போதைய காலகட்டத்துல கடும் வறட்சியால பாதிக்கப்பட்டு இருந்ததா சொல்லப்படுது. தென்பெண்ணை ஆற்றின் அருகாமையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும் நீர்ப்பாசனமா பயன்படுத்தப்பட்டதாகவும் தண்ணி பஞ்சமே இல்லாம இருந்ததா சொல்லப்படுது. அதுவே தென்பெண்ணை ஆற்றுக்கு தொலைவா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே கடுமையான வறட்சியால பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதற்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு அப்போதைய காவேரிப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான நாகராஜ மாணிக்கக்காரு தென்பகுதி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழக அரசிடம் கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. ஆனா தமிழக அரசை பொறுத்தளவுக்கு போதுமான அளவுக்கு நிதி இல்லை அப்படின்னு அந்த ஒரு கோரிக்கையை நிராகரிச்சதா சொல்லப்படுது. கோரிக்கை போதிய நிதி இல்லை என மறுக்கப்பட்டதன் பின்னர் காமராஜர் முதலமைச்சரான பின்பு மீண்டும் அந்த ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் இடத்துல அதாவது காமராஜர் இடத்துல எடுத்து வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. காமராஜரும் இந்த கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. அதற்கு பின்பாக காமராஜர் அவர்கள் ராஜாஜியுடன் ஒரு ஆலோசனை செய்ததாகவும் சொல்லப்படுது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எப்படியாவது ஒரு அணை கட்டணும், அதற்கு நிதி வேணும், ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு காமராஜர் அவர்கள் ராஜாஜியுடன் கேட்கும் போது ராஜாஜி அவர்கள் அதற்கு ஆலோசனை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.
மத்திய அரசு வறட்சி காலத்துல நிதி வழங்கும். அந்த திட்டத்தின் கீழ் நாம இந்த அணை கட்டுவதற்கு நிதி கேட்கலாம் அப்படின்னு ஆலோசனை ராஜாஜி அவர்கள் கொடுத்ததா சொல்லப்படுது. அதற்கு பின்பாக இந்த திட்டத்தின் அடிப்படையில காமராஜர் அவர்கள் அணை கட்டும் பணியை பொறுத்தளவுக்கு 1955 ஜனவரி 3ஆம் தேதி கட்ட தொடங்கியதா சொல்லப்படுது. அதற்கு பின்பாக 1957 நவம்பர் 3ஆம் தேதி பாசனத்துக்கு காமராஜர் அவர்களால் தனி திறந்து வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த கேஆர்பி டேம் கட்டப்பட்டனால கிருஷ்ணகிரி, பெங்களூர், மைசூர் மேலும் பல நகரங்கள்ல எந்த ஒரு வெள்ள பாதிப்பும் ஏற்படாமலும் வாழ்வாதாரமாகவும் இந்த அணை இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. டேமோட அருகாமையில கால்வாயில தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு அழகிய காட்சிகளை நான் உங்களுக்கு அருகாமையில இருந்து காமிக்க விரும்புறேன். தண்ணி எவ்வளோ ஆர்ப்பரிச்சு வெளியேறுது அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி அதிவேகமா வெளியேறிட்டு இருக்கு. தண்ணி வெளியேறக்கூடிய இந்த பகுதியில இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி கால்வாயில ஒரு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அங்க அவர்கள் தண்ணி ஊற்றி விளையாடுவதும் சரி, தண்ணி வெளியேறக்கூடிய இடமும் சரி பார்க்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த கேஆர்பி டேமுக்கு வர நினைச்சீங்க அப்படின்னா பசங்களோட வந்தாலையும் சரி அல்லது குடும்பத்தோட வந்தாலையும் சரி கண்டிப்பா இந்த தண்ணி வெளியேறக்கூடிய கால்வாய்க்கு வந்துட்டு போங்க. உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இந்த கால்வாயில நம்ம பார்க்கும்போது இருக்கும். நீங்க இந்த கேஆர்பி டேமோட உச்சிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோபுரம் போன்ற அமைப்பான நீங்க வந்தாலே போதும் இந்த கால்வாயான வந்துடலாம். இந்த கோபுரம் போன்ற அமைப்பில் இருந்து தான் தண்ணியை திறந்து விடுறாங்க. இது ஒரு நல்ல வியூ பாயிண்டாவும் இருக்கு. அணையை நாம இங்கிருந்து முழுமையா சுத்தி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம தண்ணியினுடைய வெள்ளோட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும். குறிப்பா இந்த ஒரு டேம்ல நான் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இந்த டேமோட மிகப்பெரிய ராட்சத ஏரியில நடு இடத்துல 2 வீடுகள் கட்டப்பட்டு மீனவர்கள் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இந்த ராட்சத ஏரி நடுவுல 2 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த 2 வீடுகளை தான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த 2 வீட்டின் அருகாமையிலேயே இந்த துடுப்பு படகுல மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு பெரிய ராட்சத ஏரியில எப்படிதான் 2 வீடு கட்டி அந்த இடத்துல நம்ம மீன் பிடிச்சு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவர்களை பாராட்ட தான் செய்யணும். பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய சிலையை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இப்ப நான் உங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா டேம்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். டேம்ல தண்ணி ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னா செட்டர்ல தண்ணி திறந்து விடக்கூடிய அந்த ஒரு அழகிய காட்சியை உங்களுக்கு காமிக்குதான் நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த கேஆர்பி டேமை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 9க்கும் மேற்பட்ட செட்டர் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது மொத்தமா 8 செட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காமிச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்துதான் தண்ணி மற்ற மாவட்டங்களுக்கு திறந்து விடப்படுது. இப்போதைக்கு இந்த 8 செட்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அதிகபட்சமாக ஓரிரு தினங்கள்ல இந்த செட்டரை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி திறந்து விட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே இது மெய்சில் இருக்க வைக்கும் அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. டேமோட அடிப்பகுதியில தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடத்துல மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட விரும்புறேன். இந்த பார்க்கோட நடுப்பகுதியை நான் உங்களுக்கு முன்னே காமிச்சிருந்தேன். இது கார்னர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இந்த கார்னர்ல இருந்து பார்த்தாலே தெரியும் இந்த பார்க்கு எவ்வளவு பெருசா இருக்கு. அது போலவே பச்சை பசேன் என போர்வை போத்தியது போல எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த பார்க்ல நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கால்வாயை பொறுத்தளவுக்கு உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த பார்க்கோட நடுவில் இருக்கக்கூடிய இந்த கால்வாயில் இருந்து போகக்கூடிய தண்ணி எல்லாமே அப்படியே டேமோட அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு கால்வாயில கலக்குது. இத உண்மையிலேயே நேர்த்தியா தான் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குக்கு அழகாகவும் இருக்கணும், அது போலவே இங்கிருந்து போகக்கூடிய தண்ணி பாசனத்துக்கும் பயன்படணும் அப்படின்றத நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. இந்த அழகிய கால்வாயில் இருந்து தண்ணி வருவதை கூட இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண் இடுப்புல பானையை வச்சிருக்க மாதிரியும் அந்த பானையில இருந்து தான் அந்த தண்ணி வர மாதிரியும் நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. அந்த அழகிய கால்வாய்க்கு தண்ணி போறது பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய தாமரை குளத்துல இருந்து தான் தண்ணியானது போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணோட இடுப்பில் வைத்திருக்கக்கூடிய பானையில் இருந்து தண்ணி வர மாதிரியும்
அந்த தண்ணி இந்த தாமரை குளத்தில் இருந்து அப்படியே அந்த அழகிய கால்வாய் வழியா வெளியே போற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே இதை வடிவமைச்சவங்கள பாராட்டணும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துட்டு போங்க. உண்மையிலேயே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த கேஆர்பி டேமில் இருக்கக்கூடிய அனைத்து அழகிய காட்சிகளையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இடங்கள் விடுபட்டு இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நான் இப்ப இந்த கால்வாயில போய் தண்ணி ஊத்திக்க போறேன். பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நன்றி. மீண்டும் வருக.